இடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உடலும் உள்ளமும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது என்ற திருப்பாடல் ஆசிரியரின் கூற்றுக்கேற்ப மனங்களில் நிறை மகிழ்வும் முகங்களில் புன்சிரிப்பும் கொண்டு அன்று மலர்ந்த மலர் போல ஆலய முற்றத்தில் கூடியுள்ள அருட்பணியாளர்களே, முதல் திருவிருந்தை பெறப்போகும் குழந்தைகளே மற்றும் அவர்களின் பெற்றோர்களே, ஞான பெற்றோர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் அருளில்லத்திற்கு வாருங்கள். அருள் வாழ்வு பெற்று மகிழ்வோடு நிறைவாழ்வு வாழுங்கள் என வாழ்த்தி கும்ப ஆர்த்தி எடுத்து அன்புடன் வரவேற்கின்றோம். Beautiful.
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். யோவான் 6:54. தனது உடலாலும் இரத்தத்தாலும் நமக்கு வாழ்வளித்த இறைமகன் இயேசுவின் கல்வாரி பலியில் இணைய வந்துள்ள அன்பின் இறை சமூகமே, மூவர் இறைவனின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த முதல் திருவிருந்து திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நற்கருணை உறவின் சங்கமம், நற்கருணை பகிர்வின் சின்னம், நற்கருணை ஒற்றுமையின் அடையாளம், நற்கருணை உயிருள்ள உணவு, நற்கருணை உறவின் பாலம், நற்கருணை அன்பின் வெளிப்பாடு, நற்கருணை அனைத்து அருள் சாதனங்களின் மையம், நற்கருணை நம்மை அடுத்தவருக்காக உடைப்பட விடுவிக்கும் அழைப்பு. கிறிஸ்து இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தை முதன்முறையாக நற்கருணை வடிவில் தன் உள்ளத்தில் ஏற்க போகும் இவர்கள் நற்கருணை அருள் வாழ்வின் அடையாளமும் உங்கள் வாழ்வின் மையமும் என்பதை உணர்ந்து இன்று நீங்கள் மறு கிறிஸ்துவாக மாறி அவரை போல் பிறருக்காய் உடைப்படவும் கருணை உள்ளவர்களாக வாழவும் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்று போல் என்றும் இறைவனின் அருளிலும் அன்னை மரியின் பாதுகாப்பிலும் வளர வேண்டி திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பங்கினுடைய திருவிழாவினுடைய 3வது நாளாக இன்று கூடிய 10 அந்தோனியாருடைய பாதத்திலே நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் ஒரு 28 பேர் இன்று இயேசுவை தங்களுடைய வாழ்விலே முதல் முறையாக பெற இருக்கிறார். ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து இந்த பிள்ளைகளை அன்போடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு இயேசுவை முதல் முறையாக பெறாம். தாயார் திரு அவை இன்னைக்கு பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகிறது. தூய ஆவி சீடர்கள் மீது இறங்கி வந்து அவர்கள் பல மொழிகளை பேசினார்கள் என்று நாம் இன்னைக்கு வாசிப்போம். அவ்வித தூய ஆவி இந்த பிள்ளைகள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். நற்கருணை ஓர் அன்பு விருந்து. அதில் பங்கேற்கும் நாம் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். சமுதாயத்தில் அன்பின் தீபமாக ஒளிர வேண்டும். ஒளியாம் கிறிஸ்துவில் ஒன்றுபட்ட நாம் உலகின் ஒளியாய் விளங்க வேண்டும் என்பதை குறிக்கவும் இன்று முதல் முறையாக இறைவனை தன் உள்ளத்தில் ஏற்க இருக்கும் இவர்கள் என்றுமே அணையாத தீபமாக ஆண்டவரில் ஒளி வீச வேண்டும் என இறையருள் வேண்டி இந்த குத்து விளக்கை ஏற்றுவோம். குத்து விளக்கின் முதல் திரியை ஏற்ற நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குத்து விளக்கின் 2ஆம் திரியை ஏற்ற இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்ளும் தந்தை அருட்பணி ஆச்சரியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குத்து விளக்கின் 3ஆம் திரியை ஏற்ற குழந்தைகளுக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர் அருட்சகோதரி சிக்ஸ்தூஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குத்து விளக்கின் 4ஆம் திரியை ஏற்ற சிறுமி பிலோமினா மற்றும் அவர்களின் பெற்றோரை அன்புடன் அழைக்கின்றோம். குத்து விளக்கின் 5ஆம் திரியை ஏற்ற ரோஷன் மற்றும் அவர்களின் பெற்றோரை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எடுத்திருப்போம். முடிந்தளவு இந்த போட்டோகிராஃபர்ஸ் ஒரு பக்கமா நின்றுடுங்க. சரியா, பூசையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அற்புதமான தெய்வீக திருபலி கொண்டாட்டத்திலே நாம் அனைவரும் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனபருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மூடுவோம். அருமையான இறைவசனம் எப்படியா சொல்கிறது? ரோமேற்கு திருமுகம் 5வது அதிகாரம் இறைவசனம் 5 இப்படியாய் சொல்கிறது. ஆண்டவருடைய ஆவி நம்முள் குடிகொண்டு வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். குறிப்பாக இந்த புதுநன்மை பெறுகிற பிள்ளைகள் நீங்க வேணும், தூய ஆவியே எங்கள் மீது பொழியப்படணும். முது வரங்களால், கனிகளால், குடைகளால் எங்களை நிரப்புங்க. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மாறணும்.
நமக்கு சான்று பகரணும். இங்க இருக்கிற பெற்றோர்கள் கூட பிள்ளைகளுக்கு ஞானத்தை, அறிவை ஆண்டவர் நிறைவாக தருணும். ஆவியானவர் வழி நடத்தப்படுகிறவர்களாக, குடும்பங்களாக, பிள்ளைகளாக நாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளா எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள நமது அனைத்துலக திரு அவை இன்று நீ புனிதப்படுத்துகின்றீ. உலகிலும் எத்திக்கிலும் தூய ஆவியாருடைய கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போலவே இக்காலத்திலும் தூய ஆவியானின் அருளாம் நம்பிக்கையாளர் இதயங்களை எல்லாம் நிரப்புவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. தூய ஆவியாரின் அருள் பொழிவை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் தங்கள் நிலையிலிருந்து துணிச்சல் பெற்று தூய ஆவியால் நிரப்ப பெற்று துணிச்சலோடும் கொள்கை பிடிப்போடும் இயேசுவின் நற்செய்தியை போதித்தனர். அயல் மொழிகளில் பேசினர், பிறரின் மொழிகளை புரிந்து கொண்டனர். நாமும் இத்தகைய துணிவினை பெற அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தார்கள். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமில் இருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. விடுதலும் ஆண்டவரே
இரண்டாம் வாசக முன்னுரை. நற்கருணை கிறிஸ்துவின் உண்மையான உடல். அதை உண்ணும் நாம் இயேசுவோடு ஒன்றிணைக்கப்படுகிறோம். அவரில் ஓர் உடலாகிறோம். நாம் பலராயினும் சகோதர அன்பில் நிலைத்து வாழ அழைக்கப்படுகிறோம். தூய பவுல் விடுக்கும் இந்த அறைகூவலுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 16 17. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்திருப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 16 முடிய, மேலும் 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இங்க இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இன்னும் இங்க இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இன்னும் இல்லை ஃபாதர் இங்க கோயிலுக்கு உள்ள அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ். நீங்க எங்க இருந்துக்கிட்டு சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. நிறைய நேரங்களில் இன்னைக்கு தாயம் கத்தோலிக்க திருவை தூய ஆவியானவருடைய பெருவிழா பெந்தெகோஸ்து விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது என்றால், நீங்களும் நானும் எந்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருப்போம்? சத்தமா
அந்த ஆவி இருந்தால் மட்டும்தான் வாய் திறக்க முடியும். இப்போ கூட அந்த ஆவியால் இயக்கப்பட்டு தான் அங்கே வந்திருப்போம். இன்றைக்கி அருமையான முப்பெரும் விழா இல்லையா? என்னென்ன விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க திருஅவையோடு இணைந்து கொண்டாடுகின்ற இன்றைக்கி என்ன விழா? பெந்தகோஸ்தே விழா, தூய ஆவியானவருடைய விழா, திருஅவையினுடைய பிறந்த நாள். அருமையாக சொல்கிறீங்க. தியாலஜி படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நிறைய பேர் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குட், சந்தோஷம். இன்னைக்கு இந்த 28 பிள்ளைகளும் யாரை பெறுகின்றார்கள்? சத்தமா, யாரை பெற வந்திருக்கின்றார்கள்? யாரை பெற வந்திருக்கின்றார்கள்? சத்தமாக சொல்லுங்கள், பயப்படாதீங்க. ஏன் நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் பயப்படவே கூடாது. இன்னைக்கு இந்த 28 பேருடைய பெற்றோர்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பெற்றோர்களுக்கு பலத்த கரம் கொடுங்க, கரவொலி கொடுங்க பார்ப்போம். இன்னும் இதுதான் பலத்த கரவொலியா? இல்லை, இன்னும் சத்தமா. வெரி குட். இந்த வயசு வரையும் கத்தோலிக்க திருவையினுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தி இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெறுவதற்கு உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஆலயத்திற்கு ஒரு அற்புதமான கனியாக, இயேசுவினுடைய மறு உருவமாக இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கின்றீர்கள் என்றால் உண்மையில் உங்களை பாராட்ட வேண்டும். ஏன் ஃபாதர், மற்றவங்களாம் இல்லையா அப்படின்னு கேட்கணும். இல்லை, பாராட்டணும். ஏன்னா இந்த வயசு வரையும் உங்களுடைய குடும்பம் மற்ற திரு அவைகளால் திருடப்படாமல், மற்ற திரு அவையினர்களால் அழைத்து செல்லப்படாமல், இன்று வரை இந்த பிள்ளைகள் முதல் கருணை திருவிருந்தை வாங்கும் வரை தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு தாயாம் கத்தோலிக்க திரு அவையில் நிலைத்து நிற்கின்றீர்கள் என்றால் இதுவே அற்புதமான சாட்சிகளும் கூட. இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வானதூதர்களே இந்த பலிபீடத்திற்கு முன்பாக அமர்ந்து இந்த பலியில் பங்கேற்கின்றார்கள் என்ற உணர்வு தோன்றுகின்றது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? இந்த வானதூதர்களை பெற்றவர்கள் யாரு? சத்தமா, பின்னாடி உள்ள நீங்க தானே. அப்ப நீங்க யாரு? பெரிய வானதூதர்கள் இல்லையா? அப்ப அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய இறப்பு வரை நீங்களும் சரி, உங்களுடைய பிள்ளைகளும் சரி, உங்களுடைய பிள்ளைகளின் தலைமுறைகளும் கூட யார் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும்? சத்தமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். இயேசுவுக்கே புகழ். சத்தமா, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கூட யாருடைய ஆவி நமக்கு வேணும்? தூய ஆவியானவருடைய உந்துதல். நான் சொல்லலை, வீட்டில் போய் படித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம் அருமையாக சொல்லுது. இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடுவதற்கு எல்லாராலையும் முடியாது. யாரால மட்டும் முடியும்? தூய ஆவியால் உந்தப்பட்டவர்கள் அன்றி வேறு எவருமே இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடவே சத்தமா முடியாது. இந்த முடியாதுன்னு கூட சொல்லுவதற்கு யாருடைய ஆவி வேணும்? தூய ஆவியினுடைய ஆட்கொள்ளுதல் இருந்தால் மட்டும்தான். நீங்களும் நானும் அழைத்து வரப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க பாலைவனத்திற்கு போகும் பொழுது எந்த ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார்? தூய ஆவியால். நீங்களும் நானும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா எந்த ஆவியினுடைய செவிமடுத்தலுக்கு இங்கே வந்திருக்கிறோம்? தூய ஆவியினுடைய செவிமடுத்தலுக்கு. அப்ப தூய ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி வந்து இந்த இடத்தில் அமர்ந்த பிறகு எந்த ஆவி நம்மளோட போரிடும்? தீய ஆவி போரிடும் இல்லையா? கேட்காத, பேசாத, வாயை திறந்து உன்னதன்களிலே பாடிராத அப்படின்னு சொல்லுவான். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவே சொல்லுங்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியால் உந்தப்பட்ட பிள்ளைங்க இப்படி சொல்லவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் இது ஆரம்பத்திலேயே நான் சொல்லி தொடங்குறேன் அப்படின்னா, நீங்க உச்சரிக்கின்ற அந்த ஒரு வார்த்தையில இருக்குது தூய ஆவியினுடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றதுல நீங்க அந்த உச்சரிப்பு இருக்குது இல்லையா? அந்த உச்சரிப்பினுடைய கணம் கூட யாரை வெளிப்படுத்தும்? தூய ஆவியாரை வெளிப்படுத்தும். என்னில் தூய ஆவியானவர் இருந்து தூய ஆவியானவருடைய அசைவாடுதலில் நான் பேசுகின்றேன் என்றால் அந்த வார்த்தைக்கு ஒரு தனி கணம் உண்டு, வல்லமை உண்டு. அதனாலதான் அந்த வல்லமையை என் பிள்ளைகள் பெற்று நான் எந்த ஆவியை இன்னைக்கு அதனால தான் அருமையாக படித்தாங்க. 2வது வாசகம் கொரிந்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து அருமையாக படிக்கிறாங்க. பவுலடியார் அருமையாக சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு? நான் யாரை பெற்றுக்கொண்டேனோ அவரை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் யாரை பெற்றுக்கொண்டேன்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டேன். அதுக்கு தான் நம்முடைய பிள்ளைகள் 28 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஆவியையும் ஆசையையும் பெறுவதற்காக இன்று என்னுடைய குழந்தை அல்ல, கடவுளுடைய என்னுடைய குழந்தைகள், கடவுளுடைய கொடைகள் என்பதை உணர்ந்து பார்ப்பதற்காகவே இன்று நீங்கள் எந்த இயேசுவை நீங்கள் பெற்றீர்களோ அதே இயேசுவை உங்கள் குழந்தைகள் பெற்று அதே இயேசுவை உங்கள் குழந்தைகள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்று
இந்த அருமையான முப்பெரும் விழாவில் என்னென்ன விழா? தூய ஆவியானவருடைய விழா. இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க திருவையில் நம்ம அந்தோணியாருடைய பெருவிழாவும் கூட இல்லையா? யாருக்கு பெருவிழா எடுக்கிறீங்க இன்னைக்கு இந்த வாரங்களில்? அந்தோணியாருடைய விழா. மறக்கவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் சேட்டை செஞ்சா கூட என்ன சொல்லணும்? டே, நீ நற்கருணை வாங்கினது எந்த நாள்? எனக்கே தெரியாது சாமி, நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன். அந்தோணியார் திருவிழா, அப்புறம் தூய ஆவியானவருடைய பெருவிழா. இன்னொன்று இருக்குது. முதல் முறையாக உங்களுடைய குழந்தைகள் யாரை பெறப்போகின்றார்கள்? யாரை இதுவரையும் முன் சுவைக்கவில்லை. ஆண்டவரை அவர்கள் அப்பமாகவும் ரகசியமாகவும் இதுவரையும் அவர்கள் பெறவில்லை. ஆனால் இன்றுதான் முதல் முறையாக நெப்போலியனை கேட்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் ஒன்று இருக்கின்றது என்றால் அது எந்த நாளை குறிப்பிடுவீர்கள் என்று கேட்டார்கள். அவர் அருமையா சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் என்றால் நான் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை முதன்முறையாக பெற்றேனோ அந்த நாளை என்னால் மறக்க முடியாதுங்க. அந்த நாள் என்னுள் ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் நான் பெறுகின்ற பொழுது நான் அவராக மாறிய நாள் மறக்க முடியாதுங்க என்றார். அப்ப இன்னைக்கு இந்த விழாவை முப்பெரும் விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் இயேசுவை பெறுகின்ற பிள்ளைகள் இன்றில் இருந்தவர்கள் யாராக மாறுகின்றார்கள்? யாராக? கிறிஸ்துவாக. அப்ப இதுவரையும் இல்லையா சாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லை அப்படின்னு இல்லைன்னு இல்லை. ஆனால் இன்றில் இருந்தவர்கள் நடமாடும் தெய்வங்கள். இயேசுவினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்ற பிறகு இயேசுவை அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள். இயேசுவை பிரதிபலிக்கின்றார்கள். இனி அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்ல, இயேசுவினுடைய பிரசன்னம் தாங்கிய நற்கருணை பேழைகள் உங்கள் மத்தியிலே வளமர இருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னும் தூங்கிக்கிட்டே தான் சாமி இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பதிலா பலிபீடத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த கத்துற நிறைய பேர் தூங்கணும்னு நினச்சிருப்பீங்க. பிரசங்கத்தில் தூங்கணும், ரூமில் தூங்கலை, இன்னைக்கு பிரசங்கத்தில் தூங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பதிலா நம்ம நிறைய பேர் வர்றதே தூய ஆவியால் அழைத்து வரப்படுகின்றார். ஒரு மாணவன் அருமையாக குருவானவரை கேட்கின்றான், சாதாரண அப்பத்திலும் சாதாரண ரசத்திலும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றீர்களே, எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் சொல்றாரு, குருவானவர் அருமையான ஒரு பதிலை கொடுக்கிறார். தம்பி, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்கிறார். எத்தனை வயசுல நற்கருணை கொடுக்குறீங்க? அதெல்லாம் தெரியாது சாமி. எத்தனை வயசை தாண்டி கொடுக்குறீங்க? 10 வயசு 12 வயசை தாண்டி கொடுக்குறீங்களா? தெரியுமா தெரியாதா? ஆமாம். எதுக்கு அப்படின்றதையும் தெரியணும். இப்போ குருவானவர் சொல்றாரு, தம்பி, இந்த 10 வயசு வரை நீ வளர்வதற்கு இந்த உணவை, அன்றாட உணவை எடுத்துக்கொண்டு வந்தாயே, சாதாரண உணவு உன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் உன்னை உயிரோடு இன்றளவும் வைத்திருக்கின்றது என்றால் அந்த உணவை தாண்டிய உணவு நற்கருணை. நற்கருணை. ஏன் இந்த 10 வருடம் நீ சாப்பிட்ட உணவு இன்னைக்கு இவ்வளவு பெரிய உடலா நீ வளர்ந்து நிற்கின்ற என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்றிலிருந்து பெற்றுப்பார். நீ யாரோடு யாரோடு உறவு கொள்ளுகின்றாய்? ஆண்டவரோடு உறவு கொள்ளுகின்ற அற்புதமான தருணம் இது. தருணம் இது. ஏன் 10 வயசு? அறிவை அறிந்து வளர்ந்து வளர 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 என்ன வளரும்? அறிவும் வளர்ந்து கொண்டிருக்கும். அப்ப நீ பெறுகின்ற பொழுது நீ யாரை பெறுகின்றாய் என்று உணர்ந்து பெற வேண்டும் என்பதற்காகவே கத்தோலிக்க திருவை இதற்கு கூட ஒரு வயது வரம்பை நிர்ணயம் செய்திருக்கின்றது. அந்த வயதிற்கு பிறகு நான் பெறுகின்ற பொழுது என் ஆண்டவர் இயேசுவை நான் பெறுகின்றேன் என்று நீ அறிந்து உட்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய பெற்றோர்கள் இந்த வகுப்புகளுக்கு எத்தனை நாள் வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணீங்க? பிள்ளைங்க எத்தனை நாள்? பெற்றோர்கள் அட்டன் பண்ணது மாதிரியே சொல்றாங்க. பெற்றோர்கள் நீங்க எத்தனை நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? 58 நாள். உண்மையில பங்குசாமியாரை பாராட்டணும். ஏன் உண்மையிலே பங்குசாமியாரை பாராட்டணும். சில பேர் கடமைக்காக 1 வாரம் 4 நாள் 5 நாள் அப்படி முடிக்கிற பங்குகளும் இருக்குது. ஆனால் உங்களை தயவு செய்து இவ்வளவு முன் தயாரிப்பு பண்ணியிருக்கிறார். பலத்த கரவொலி கொடுக்கலாமே வருக இல்லையா? இதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் அதை செய்வாங்க. உணர்ந்தவர்கள், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நான் எந்த இயேசுவை குருவாக இருக்கக்கூடிய நான் எந்த இயேசுவை இந்த பலிபீடத்தில் கான்சக்ரேஷன் டேத்தில் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்றேனோ அதே இயேசுவை
1 வாரம் இல்லைங்க, 5 நாள் இல்லைங்க. எத்தனை நாள் தயாரிச்சிருக்கிறீங்க? 58 நாட்கள் இல்லையா? வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. சாதாரண நாட்கள் அல்ல. நீ இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இத்தனை நாட்கள் நீ அவசியம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில வேண்டும் அப்படின்றதற்காகவே உங்களுடைய பங்கு சமையல் எவ்வளவு முன் தயாரிப்பு கொடுத்திருக்கிறார்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய செயல். எத்தனையோ பங்குகள் கடமைக்காக கடந்து செல்லுகின்றோம். இல்லைங்க, கடமைக்காக கடந்து செல்வதல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதனால தான் கத்தோலிக்க திருவையில் அருமையான பாட்டு பாடுவாங்க. அவங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து பாட போகிறாங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன குட்டி கேள்வி கேட்டு யாரும் சொல்லியிருப்பாங்கல்ல, ஃபாதர் கேள்வி கேட்பாருன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? இப்போ தான் உங்களுக்கு பீதியே கிளம்புது. இவ்வளோ நேரம் நல்லா தானே உட்காந்துருந்தோம், ஏன் சாமி எல்லாருக்கும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்த போகிறீங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க இல்லையா? சொன்னாங்களா சொல்லலையா? மறைக்கல்வியில் ஃபாதர் கேட்பாரு அப்படின்னு சொன்னாங்களா? ஆமாம். நீங்கள் கேட்டு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான பரிசு நிச்சயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த பரிசு விலைமதிப்பில்லாத பரிசு. அந்த விலைமதிப்பில்லாத பரிசை தான் இன்னைக்கு பெற போகிறீங்க இல்லையா? வார்த்தையினுடைய மறுரூபமாக நீங்கள் மாற இருக்கின்றீர்கள். தெய்வீக பலி என்பது அதுதான். நற்கருணை என்பது அதுதான். நற்கருணை தான் அனைத்து திருவருட் சாதனங்களுக்கும் அடிப்படை. அந்த அடிப்படை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துவிட முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காகவே கத்தோலிக்க திருவையில் தெய்வீக திருப்பலியில் 2 முக்கியமான வழிபாடுகளை நாம் பார்க்கின்றோம். என்னென்ன வழிபாடு? வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. நற்கருணை ஆண்டவரை நான் உணர்ந்து பெற வேண்டும் என்றால் இந்த வார்த்தையால் நான் ஊடுருவப்பட்டிருக்க வேண்டும், இந்த வார்த்தையால் நான் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த வார்த்தையை என்னை உந்தி தள்ளுகிறான் மட்டிலுமே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையை நான் கண்டுகொள்ள முடியும். அதனால தான் அந்த பிள்ளைங்க யாரை போல மாற வந்திருக்கிறாங்க. சத்தமா இப்போ பிள்ளைங்க மட்டும் பதில் சொல்லுவாங்க பாருங்க. நீங்க யாரை போல மாற வந்திருக்கிறீங்க? கரெக்டு, நல்லா சொல்றாங்க. நல்ல ட்ரைனிங். யார் ட்ரைனிங் கொடுத்தாங்க? இந்த பக்கம் மிஸ், இந்த பக்கம் சிஸ்டரா? வெரி குட். இப்போ பாடுங்க. நான் உண்மையிலே மாறணும் இல்லையா? இதுவரையும் நீ சேட்டை செஞ்சிருக்கலாம், கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கலாம் இல்லையா? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்திருக்கலாம். இனிமே அப்படி செய்யவே சொல்லுங்க கூடாது. நீங்களும் நானும் யாராக மாற வந்திருக்கின்றோம்? இயேசுவாக. நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் யாரை பிரதிபலிக்க வேண்டும்? இயேசுவை. உங்களுடைய செயல்பாடுகள் யாரை வெளிப்படுத்த வேண்டும்? இயேசுவை. பவுலடியார் அருமையா சொல்லுகின்றார். கலாத்தியர்கள் திருமுகம் 2:20 அருமையா சொல்லுகின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். அவ இனிப்புற நாட்கள்ல நான் பேசுகின்ற வார்த்தைகள், நான் பார்க்கின்ற பார்வைகள், நான் செய்கின்ற பயணங்கள், நான் செயல்படுகின்ற விதங்கள் யாரை வெளிப்படுத்த வேண்டும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அதனால்தான் நீங்களும் நானும் கிறிஸ்து அவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள். உங்களை பார்க்கின்ற பொழுது, உங்கள் முகங்களை பார்க்கின்ற பொழுது, உங்கள் வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கத்தோலிக்க திருவை உங்கள் பெற்றோர்கள் வழியாக, உங்கள் பங்கு குருக்களின் வழியாக, ஆன்மீக வழிகாட்டிகளின் வழியாக இதை முன் தயாரிப்பு செய்து 58 நாட்கள் முன் தயாரிப்பு செய்து நீங்கள் அவரை அறிந்து உணர்ந்து பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கிறிஸ்துவாக வாழப்போகின்றீர்கள் என்பதை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற பிம்பங்களாக மாறப்போகின்றீர்கள் என்பதை உணர்ந்துதான் இந்த பாடலை நீங்க உணர்ந்து பாட போறீங்க. பிரைஸ் தி லார்ட். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்ற வேண்டும். பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்ற வேண்டும் அருமை நேசரே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்ற வேண்டும் அருமை நேசரே. இப்ப பிள்ளைங்க மட்டும் சத்தமா பாடுவாங்க. பாடுங்க. தெரியுதா? நீங்க இங்க இல்ல, நீங்க இங்க இல்ல. சத்தமா பாடலாமா? பெற்றோர்களோடு சேர்ந்து பாடுவோமா? பெற்றோர்களோடு சேர்ந்து பாடுவோமா? பெற்றோர்கள் என்ன சொல்லி தர்றாங்கன்னு பாருங்க. இதை பாட்டா நினைக்க கூடாது, இதை நீங்க உச்சரிக்கணும், இதை ஜெபமா உச்சரிக்கணும். ஆண்டவரே நான் மாறணும், இதுவரை நான் எப்படி இருந்தனோ அதிலிருந்து நான் மாற்றம் காண வேண்டும். நல்ல பிள்ளையாக இல்லைங்க, தூய்மையான அடையாளங்களாக. நல்ல பிள்ளையா யார் வேணாலும் மாறிடலாம்.
தூய்மையான அடையாளங்களாக மாறுவது அவ்வளவு எளிதல்ல, கடினம். தீய சக்தியோடு, தீய ஆவியோடு அன்றாட வாழ்க்கையில் பிள்ளைகளாகி நீங்கள் போராட வேண்டும். பெற்றோர்களாகி நாங்கள் போராடுகின்ற பொழுது அதனுடைய பிரதிபலிப்புகள், நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கின்ற பெற்றோர்கள், நீங்கள் எதிர்காலத்தில் இயேசுவை பிரதிபலிக்க இருக்கின்றீர்கள். உணர்ந்து பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. மாறவே என்னை மாற்ற வேண்டும் அருமை நேசரே. நீங்க எப்படி ஜெபமா மாத்தி பாடுங்க. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்ற வேண்டும் அருமை நேசரே. சொல் மாறனும் செயல் மாறனும் சேட்டை மாறனும். பாடலாமா? பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்ன ஃபாதர் கோயர் கிளாஸ் வைக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. இதை உணர்ந்து சொல்லிப்பாரு, உணர்ந்து சொல்லிப்பாரு. அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ பெறுவதற்கு முன்பதாக, ஆண்டவரே நான் மாறணும், நான் மாறணும், உம்மை போல, உம்மை போல, உம்மை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபமா மாத்தணும். இந்த 2 லைனை மட்டும், புதுநன்மை வாங்குற பிள்ளைங்க மட்டும் அப்படி உணர்ந்து பாடுங்க. 1 2 3. மாறவே ஆசை என்னை. மீண்டும் ஒரு முறை. வெரி குட். ஒவ்வொரு முறையும் இல்லையா நீங்க சொல்லுகின்ற அந்த கொள்கை குரல் என்னவாக இருக்க வேண்டும்? இதுவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே அப்படின்னு உணர்ந்து சொல்லிப்பாரு, உணர்ந்து பாடிப்பாரு. அற்புதமான ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் சண்டை சச்சரவுகளோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கின்ற பொழுது அவர்கள் மாறுவார்கள், அவர்கள் மாறுவார்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் ஆமா இருக்கத்தான் செய்யும், இல்ல நீங்க விடவே கூடாது. நீங்கள் யாரை பிரதிபலிக்க வேண்டும்? இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இந்த பாட்டை யூடியூப்ல போயிட்டு தரவிறக்கம் செய்து அப்படி உள்வாங்கி கேட்டு பாருங்க. மாறவே ஆசைப்படுகிறேன். எத்தனையோ கொள்கை குரல் இருக்கு. ஆண்டவரே இன்று இல்லையா, இன்று நான் உன்னோடு இருக்கிறேன், நீர் என்னோடு இருக்கின்றாய் என்ற இறை அனுபவத்தை பெறுவதற்காக அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறேன். முதன்முறையாக இயேசுவை உள்வாங்க இருக்கின்றீர்கள், இயேசுவாக பிரதிபலிக்க இருக்கின்றீர்கள். அப்ப இந்த அருமையான தருணத்தில் எல்லா பெற்றோர்களும் அப்படியே எழுந்துருங்க. எல்லா பெற்றோர்களும் எழுந்துருங்க. நீங்கள் எல்லாரும் முழந்தால் படியிடுங்க. எல்லா பெற்றோர்களும் எழுந்திரிங்க, சும்மா எழுந்திரிங்க. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. எல்லா பெற்றோர்களும் வெரி குட். மற்ற எல்லாருமே இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பெற்றோர்கள் உங்கள் கரங்களை உங்கள் பிள்ளைகளை நோக்கி எழுப்புங்க. அற்புதமான இடத்துல நிற்கிறீங்க. ஆண்டவர் இயேசுவோ மாறப்போகுது என் பிள்ளை. ஆண்டவர் இயேசுவை வெட்கப்படாதீங்க. உங்கள் கரங்கள் உயரட்டும், உங்கள் பிள்ளைகளை நோக்கி உயரட்டும். வெட்கப்படாதீங்க, வெட்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய கரங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து போல்டாக உங்கள் பிள்ளைகளை நோக்கி உயர்த்தி பிடிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தூய ஆவியானவருடைய ஆளுகை ஆட்கொள்ளுதல் இந்த நேரத்தில் இறங்க வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் குருக்கள் கன்னியர்கள் எல்லோரும் சேர்த்து உணர்ந்து ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்ற ரமையான தருணம். நான் ஜெபிக்கின்ற பொழுது எல்லாருமே வாய் திறந்து உன்னதமான இந்த தருணத்தில் தூய ஆவியினுடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி குழந்தைகளை ஆட்கொள்ள வேண்டும். இனி இவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் உன் பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து பாருங்க. அப்பா, இந்நாள் வரை என் குழந்தைகளோடு வாழ்வதற்கு இந்த வல்லமையை கொடுத்தேன் நன்றின்னு சொல்லி இயேசுவை இந்த நேரத்தில் அப்பா என் குழந்தையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் உம்முடைய தூய ஆவியினுடைய வல்லமையால் மட்டுமே இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் இத்தகைய பிள்ளைகள் மீது, இத்தகைய பிள்ளைகளின் உடல்களின் உள்ளத்திலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அசைவாட வேண்டும் என்பதற்காக எம் பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் வழியாக உங்கள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீர் நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதை உணர்ந்து, நான் நிற்கின்ற இடம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட உன்னதமான இடம் என்பதை உணர்ந்து, இந்த உன்னதமான இடத்தின் வழியாக என் பிள்ளைகளின் வழியாக என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து, இயேசுவே என் குடும்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன், குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி
உங்கள் பிள்ளைகள் மீது சிலுவையடை அமரையுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே அமருங்கள், எழுந்துக்கிறங்க. நம் அனைவரிலிருந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அருமையான முப்பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில நம்முடைய பிள்ளைகள் இயேசுவை தங்களுடைய வாழ்விலே முதல் முறையாய் பெற இருக்கிற வேளையில ஆண்டவர் அன்பும் இரக்கமும் உள்ளவர், நான் சென்று உங்களுக்கு தன் தூய ஆவியை அனுப்பு என்று சொல்லி வாக்குறுதி மாறாத ஆண்டவர் ஆவியானவரை என்ற மத்தியில் அனுப்பியிருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு நாம் கேட்கிற அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் தரக்கூடியவர். அதே நம்பிக்கையோடு நமது விண்ணப்பங்களை, தேவைகளை அவர் பாதம் எடுத்து எம்புவோம். மூவரின் கடவுளின் அன்பை உள்ளடக்கிய மறைபொருளாக விளங்கும் நற்கருணையை அனுதினமும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துருநிலையினர், சிறப்பாக இன்றி திருவழியை நிறைவேற்றும் அனைத்து குருக்களையும் உமது வல்லமையால் நிரப்பி வளமான திருச்சபை கட்டி எழுப்ப தேவையான ஆற்றலை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணை வடிவில் எம்மோடு வாழும் ஆண்டவரே, கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக விளங்கும் இந்த நற்கருணையை முதலாக எங்களின் உள்ளத்தில் ஏற்கும் எங்களை உயிரளிக்கும் பிரசன்னத்தால் நிரப்பி எங்களின் உடலையும் உள்ளத்தையும் திடப்படுத்தும் அனுதினமும் நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ள நாங்கள் நற்கருணையை மையமாக கொண்டு வாழவும் ஏழை எளியவர்களில் உம்மை கண்டு அன்பு செய்ய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம் கத்தோலிக்க திருச்சபையானது பெந்தகோஸ்து திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்த நாளில் அன்றும் சீடர்கள் மேல் பொழிந்த அதே தூய ஆவியை அருளி எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் தைரியத்தையும் திடத்தையும் ஞானத்தையும் கொடுத்து எங்கள் இல்லங்களில் அமைதியும் சமாதானம் எந்த நேரமும் நிலைத்து நின்று உமக்கு சாட்சியான மக்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொண்டிருக்கும் அருப்பணி ஆச்சரியம் என் பாசமிகு பங்கு தந்தை அருப்பணி ஆண்ட்ரோ டொமினிக் மற்றும் உதய பங்கு தந்தை அருப்பணி டேவிட் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் நலங்களை கொடுத்து அவர்களை நேரான பாதையில் வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இறைவா, 40 நாட்களுக்கு மேலாக எங்களை இந்த நற்கருணை திருவிருந்திற்காக தயாரித்த ஆசிரியர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் அனைத்து தேவைகளையும் நீர் நிறைவேற்றி தருமாறும். மேலும் எங்களை பெற்று வளர்த்த இந்நாள் வரை எங்களை ஆதரித்து காத்து வந்த எம் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 1 இறைவசனம் 7. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் முன்னிலைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிந்து வைத்திருக்கிறார். நம் அனைவரும் ஆவியால் இயக்கப்படக்கூடியவர்களாக ஒன்றிப்பின் ஆவியை, ஒற்றுமையின் ஆவியை அனுபவித்து நாம் வாழ்கிற குடும்பங்களில், நாம் பணி செய்யும் இடங்களில், நமது உறவுகளில், நம்முடைய பங்குகளில் அதை வெளிப்படுத்த அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாம் இறைஞ்சும் என்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. உனக்காகவே பலியாக
அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை எங்களுக்கு குறித்து காட்டுகிறது. அதனாலும் திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதருடன் இறுதி இரவு விருந்து அருந்தைகளில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறையாகவும் தம்மையே உமக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை என்றும் புனிதப்படுத்துகின்றீ. அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே உமது அருளின் இனிமை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம்.
எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகிறது. வானத்தூதர் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. முட்டிக்கால் போடு. புதுநமை பெறுகிற பிள்ளைகளும் பக்தியா முட்டிக்கால் போடு. அந்த கேண்டல் எல்லாம் பின்னாடி வச்சிரு. கையை கூப்பி எல்லாம் கண்ணை மூடு. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தோமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆந்தனி ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை பெற செய்தருளும். மேலும் வீழ்த்தலும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித அந்தோணியார், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆவியார் அழகாய் சொல்கிறோம். ரோமைக்கு திருமுகம் 8ஆம் அதிகாரம். நம்ம எப்படி கூப்பிடணுமா? எப்படி கூப்பிடணும்? அப்பா, தந்தாய், கரங்களை விரிப்போம். எல்லாரும் மெழுகு ஏற்றிங்க. எல்லாரும் தான் கரங்களை விரிப்போம். தூய ஆவி யாருக்குள் குடி கொண்டிருக்கிறார்களோ அவளால் மட்டும்தான் அப்பா தந்தாய் என்று ஆண்டவரை அழைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கண்களை மூடுவோம். ஆவியானவதோ இந்த ஒளியின் வழியாக அவருடைய தெய்வீக பிரசனம் இங்கு ஆட்கொண்டிருப்பதை உணர்ந்தவர்களாக இயேசு கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றால் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பம் இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும், இதோ முதல் தங்களுடைய வாழ்விலே பெற இருக்கிற பிள்ளைகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, இயேசு அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே
திருவிழை திருமகளை தந்தை திருவிழப்படி தூயாமையான ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரே இந்த விடுதலைக்கு உடலான மத்தத்தால் எல்லா விதமான குற்றவிருந்தும் தீமை என துணிகளை விடுவது நாங்கள் என்னுடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்திடும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலக பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனை செமரி தனோடும் என்னாலும் உங்களோடு இருக்கின்ற செவர் இந்த நற்கருணையை தன்னுடைய உடலை உணவாக தன்னுடைய ரத்தத்தை தானமாக கொடுத்தது விருந்துக்கு அழைக்கிறார். பெற்றோர் அமர்வும் இது நற்கருணை வழங்கும் நேரம் அமர்ந்து கொடுத்திருக்கிற பிராக்டிஸ் மாதிரி
முதல் அறிக்கை இத்திருப்பணியை தெரிய வந்தால் பங்குதலுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை. நம்முடைய இந்த நாளிலே தூய அவையுடைய பெருவிழாவை கொண்டாடி ஒரு பலத்த ஒரு கருவலை கொடுத்து இந்த பெருவிழா வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நான் சொன்னது போல நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் அந்தோனியாருடைய 35வது ஆண்டு பெருவிழாவை கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்தோடு கூட கனமாக கொண்டாடினோம். நேற்றைய நாள் நம்முடைய திருவிழாவுடைய 2ஆம் நாள், இன்று திருவிழாவுடைய 3வது நாள் நவலா. அவை இன்று காலை இந்த புதுநன்மை பெருவிழா சொன்ன மாதிரி முப்பெருவிழா நிறைய விழாக்கள், பந்தகோச திருவிழா, அந்தோனியார் திருவிழா, முதல் முறையா இயேசுவின் நற்கருணையாய் பெறுகிற பிள்ளைகளுடைய புதுநன்மை பெருவிழா என்று இந்த விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த நாளில் நம்மோடு இந்த மகிழ்விலே கலந்து கொள்ள நம்மோடு இணைந்து ஜெபித்த நம்முடைய அருள் தந்தைகளுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்லலாம். கடந்த 3 நாட்களாக நம்மோடு நம்முடைய வழிபாடில் கலந்து கொண்டு நமக்கு உதவி செய்ய அருள் தந்தை சந்தோஷ் அவர்கள் ஓஎம்ஐ சபையை சேர்ந்தவர். தற்சமயம் சத்தீஸ்கர் என்ற அந்த பகுதியில ஒரு மறைபணியாளராக மிஷனரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவையுடைய பணி சிறக்க அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய ஜெபங்கள் இருப்போம். தொடர்ந்து 3 நாட்கள் நம்முடைய வழிபாடு கலந்து கொண்டு நமக்கு உதவி செய்திருக்கிறோம். அவருக்கு பரிசளிக்க அன்போடு அழைக்கிறேன். சந்தோஷம். கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய டேவிட் அவர்கள் அதெல்லாம் ஜோர கேட்கறீங்க. தந்தை ஆசிரியம் அவர்கள் நம்மோடு எப்போதும் பயணிப்பவர், குரலின் சபையை சார்ந்தவர், வல்லமையுள்ள குருவானவர். அவ்வாறு நான் இந்த புது நன்மைக்கு நான் பிரசனைக்கு சொன்னேன். அங்கு மிக அற்புதமாக இந்த ஆவியானுடைய பெருவிழாவில் நம்மோடு கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்து அருமையான மறைவுரை ஆற்றி பிள்ளைகளை எல்லாம் பெற்றோர்களுக்கு எல்லாம் நல்வழி காட்டி ஜெபித்திருக்கிற தந்தை ஆசிரியம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை வெளிக்காட்ட அவருக்கு ஒரு பலந்த ஒரு கருவடி கொடுத்து அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை அளிக்கலாம் இருக்கிறது. தந்தை பேட்ரிக் அவர்கள், தந்தை அவர்கள் ராஜசேகர் நம்முடைய புதுநன்மை பெறுகிற பெற்றோருடைய சகோதரர். அவர் கூட பெங்களூர்ல ஆசீர்வாத சபை என்று சொல்லுவாங்க, பெனடிக்ட் அந்த சபையில ஒரு குரு மாணவனை பயிற்றுவிக்கிற இல்லத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மகிழ்வை கலந்து கொண்டு பிள்ளைகளுக்காக ஜெபித்த அவருக்கு ஒரு சிறிய அன்பளி படைத்து நம்முடைய மகிழ்வை தெரிவித்துக் கொள்வோம். தந்தை பேட்ரிக் என்கிற ராஜசேகர். இந்த 3 ஆசிரியர்களை கண்டிப்பாக நாம் நினைவு கூறணும். காரணம் உங்களுக்கு தெரியும், இந்த 1 நாள் 2 நாள்ல இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பாங்க. படிப்புல மட்டும் தான் நினைக்கிறேன், மற்றதுல ரொம்ப ஸ்மார்ட் இல்லை. அதுவும் குறிப்பாக ஜெபம் திருப்படிப்பாடு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீ சொல்லணும், புது நன்மை வாங்கும் சரி திருப்பி இந்த பக்கம் கோயில் பக்கமே தலை வச்சு படுக்கிறதுக்கு காரணம் நான் கண்டிப்பாக வன்மையாக இந்த இடத்துல சொல்ல வேண்டியது பெற்றோர்கள் தான். நீங்க நிறைய நேரங்கள்ல எது முக்கியம் என்பதே தெரியாமலே வாழ்ந்துட்டீங்க. இந்த புதுநன்மையோடு திருப்பி அடுத்த எப்பதமா வருவாங்கலாம், கல்யாணம் தான் வருமானங்க. அது வரைக்கும் கோவில் பக்கம் தலை வச்சு படுக்குதில்லை. அப்படி நீங்க முதல்ல ஞாயிற்றுக்கிழமை திருப்படிபாடுகள்ல கலந்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைகளை கண்டிப்பாக அனுப்புவீங்க. பிள்ளைகள் இந்த மறைக்கல்வி மற்ற விஷயங்களை எவ்வளவு பங்குல நிறைய இயக்கங்கள் பாடக்குழு இருக்கு, மறைக்கல்வி இருக்கிறது, ஆல்டர் பாய்ஸ் இருக்கு, ஏன்னா எவ்வளவு சொன்னமா யூத் என்று பல இருக்கு. சில நேரங்கள் பார்த்தா பெற்றோர்கள் அந்த நேரம் மட்டும் பல புதுநன்மை குத்துருக்கு ஃபாதர் இதோட கல்யாணம் பண்ணும்போது நீப்பீங்க. ஆகவே நான் சொல்றேன், மீண்டுமாக அப்படியான ஒரு நம்ம இருக்கக்கூடாது. மாறாக பிள்ளைகள் இறைவனோடு பயணிக்கிறோம். நீங்க இறைவனோடு பிள்ளைகள் பயணம் பெற்றோர்கள் நீங்க அப்படி அதுக்கான வழிகாட்டிகளாக இருக்கணும். அவை இந்த 58 நாட்களுக்கு மேல அவங்க தெரியும் நீண்ட ஒரு வகுப்பு தான். ஏன்னா அந்த அளவுக்கு தயாரிப்பு தேவைப்பட்டது. நம்முடைய அருள் சகோதரி சிக்ஸூஸ் அல்பினா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய ஆசிரியர்கள் மெர்லின் மற்றும் நம்முடைய ஜெனி இவங்க எல்லாம் இதற்காக ஒவ்வொரு நாளும் தெரிய இருக்கணும் குரூப் கிரியேட் பண்ணி பிள்ளைகளை பல நிலைகள்ல வழிநடத்த இருக்கிற அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அன்பு சகோதரி சிக்ஸர்ஸ் அவருடைய அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு அருள் தந்தை ஆசிரியம் அவர்கள் சிறிய அன்பளிப்பை அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். கலந்த ஒரு கரவழி கொடுப்போம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில தயாரித்து அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. தந்தை வாங்க ராஜசேகர் அவர் திருமதி மெர்லின் அவர்களுக்கு நமது சின்ன அன்பனை மதித்து பிள்ளைகளை வழி நடத்தி அவர்களுக்கு நம்முடைய எல்லாரும் ஜோரா கடல் நல்லா கொடுங்க, ஜோரா கை தட்டுங்க.
திருமதி ஜெனிஃபர் அவர்கள் கூட இந்த பிள்ளைகளின் புரோகிராம் கோஆர்டினேட்டர் இந்த வழிபாடுகளை எல்லாம் மிக அற்புதமாக வழிநடத்தி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். ஜெனிஃபர் அவர்கள் நம்முடைய உதவி பகுதி தந்தை அவர்கள் இந்த இந்த நாள் மிக சிறப்பாக அமைய உதவிய பல நல்லவர்களுக்கான வழிபாடு நம்முடைய அருள் சகோதரிகள் கடினமாகவே உடைத்திருக்கிறார்கள். இந்த இடத்த ஆண்டு ரெடி பண்ணது, இந்த கேண்டல் ரெடி பண்ணது, பல நாட்கள் வகுப்புகள் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய அருள் சகோதரருக்கும் நம்முடைய நெஞ்சால் நன்றிகள். நம்முடைய பாடகர் குழுவினர் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்காங்க. மிக அருமையாய் பாடிய நம்முடைய பாடகர் குழுவினர் இந்த நாளுடைய வழிபாடுகள் மிக அமைய உதவியை ஒத்துழைத்து நம்முடைய ஆலய பணியாளர்கள், வேதியர், ஆல்ரபாய்ஸ் என்று பல நல்ல உள்ளங்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அவை மீண்டுமாக என்னுடைய பங்கினுடைய பெருவிழா பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க நிறைய பேர் இந்த புதுநன்மை பெருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. வாருங்கள், மீண்டுமாக எங்களுடைய பங்கு திருவிழா தொடர்ந்து இன்று மாலை உழைப்பாளர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இன்று மாலை இந்த நாளை நம்முடைய திருமுழுக்கு யோவான் மண்டலம் என்று வழிநடத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழுக்கள், இயக்கங்கள் என்று வழிநடத்த இந்த பங்கு ஒரு சிறப்பம்சமிக்க பங்கு. நீங்களாம் பல பேர் சவுத்துல இருந்து இருந்தாலும் கூட இங்க பாத்தீங்கன்னா திருவிழா சனிக்கிழமையும் அசன விழாவை ஏற்படுத்த இருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் இங்கு அசன விழா. யாருக்கு இந்த உணவு அப்படின்னா வெறுமனே பங்கு மக்களுக்கு மட்டுமல்ல, இது சமபந்தி விருந்து அப்படின்னு சொல்லுவோம். 4000 பேருக்கு மேல விட்டப்பட்டவர்களுக்கு இங்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா காலைல 10-11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மதியம் மாலை 4 மணி வரை உணவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரணம் எங்கெங்கயோ இருந்து யாரும் வருவாங்க. இந்துக்கள், முஸ்லிம், யாரும் மதம் இனம்லாம் கிடையாது. அது அப்படி ஒரு விஷயத்த நம்முடைய மதுரவாய் அந்தோனியார் ஆலயம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே மீண்டுமாக நான் சொன்னாரு, நீங்களும் கூட வாருங்கள், இப்படிய பெருவிழாவில் மகிழ்ந்து கலந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கிற அந்தோனியா மிகுந்த வல்லமை உள்ளவர். அவரிடம் கேட்கிற அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்க இங்க பங்குற்பத்தை தெரியணும் அப்படின்னா சென்ட் ஆண்டனி சர்ச் மதுரவாய் யூடியூபை பாருங்க, பேஸ்புக்கை பாருங்க. நிறைய சாட்சிகள், நிறைய அற்புதம் நடந்து கொண்டிருக்க. தொடர்ந்து நீங்களும் அந்தோனியாடு தொடர்ந்து ஜெபிக்க முடிய அன்பு அழைக்கிறோம். ஆச்சரியம் சொன்னார் கொடுத்துடலாம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரிய வாழ்க. குழந்தைகளுக்கு மட்டும் இந்த புதன்கிழமை நற்கருணை பெறவிருக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு சின்ன பரிசு. ஒரே கேள்வி, நாசுகா நற்கருணையை தன்னுடைய வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த புனிதர்கள் 20 பெயர்கள். யாராவது 2 புனிதர்கள் கைத்து தெரிஞ்சவங்க கைத்து வெரி குட் சொல்லுங்க தம்பி. புனிதர் அகுஸ்டின், புனிதர் அந்தோனியார். புனிதர் அகுஸ்டின், புனிதர் அந்தோனியார். வெரி குட். ஜோரா கேளுங்க. வாழ்த்துக்கள். அருள்மறையவர்கள் இந்த வரிசாக Thank you, God bless you. ஒரு கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். ஜெபித்த பிற்பாடு பிள்ளைகளுக்கான பரிசு இருக்கிறது. சர்டிபிகேட், ஜோமால கொடுப்பாங்க. வரிசையாக இங்க இருக்க அருள் தந்தையர்கள் அப்படியே கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்ச பெண்கள் சின்ன பிள்ளைங்க முதல்ல 2 பேருக்கு ஒரு குரூப் போட்டோ எடுப்பாங்க. அதுக்கு பிற்பாடு நம்ம மக்கள் போட்டோ எடுத்துக்கலாம். எனவே பெற்றோர்கள் யாரும் வர வேண்டாம். திருப்படி முடிதல் கடைசி ஆசீர்வாதம் சொல்லி முடிச்ச பிற்பாடு அந்த கிஃப்டை இங்க இருக்கிற அருள் தந்தையர்கள் அந்தந்த பிள்ளைகள் கொடுப்பாங்க. கொடுத்த பிற்பாடு ஒவ்வொரு குழுவாக பெண்கள் ஒரு குழு, ஆண்கள் ஒரு குழு என்று குழு இருப்போம். நன்றி. ஜெபம். நற்கருணைக்கு பின் ஜெபம். எங்களை நேசித்து அன்பு செய்யும் நற்கருணை நாதரே, இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். அருட்சாதன அப்பத்தில் உயிரோடு இருக்கும் எங்கள் மீட்பரே, எங்களையே உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் பெற்றோர், ஞான பெற்றோர், உறவினர் மற்றும் என் பங்கு குடும்பத்தையும் உமது அருள் வரங்களால் நிரப்பி அருளும். இந்த மகிழ்ச்சியின் நாளிலே ஒளிரும் விளக்காக எங்களையே உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் என் விளக்கை ஏற்றி வைக்கின்றீர்.
என் கடவுள் என் நிலுவை ஒளிர செய்கின்றார் என்னும் இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு உன் திருப்பாதம் வந்துள்ள எங்களை உன் தெய்வீக ஒளியால் நிரப்பி பிரகாசிக்க செய்தருளும். என் மனம் என்னும் விளக்கை உம் ஆவி என்னும் எண்ணெயினால் நிரப்பி இறை நம்பிக்கை என்னும் திரி கொண்டு மகிழ்ந்து ஒளி கொடுக்க அருள் புரியும் இயேசுவே, ஆமென். நன்றி கூறுதல். நன்றி அறித்தல் என்பது தமிழரின் மாண்பு. முதல் முறையாக உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக் கொண்ட இளம் சிறார்களாகிய நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். முதலாவதாக எல்லாவற்றுக்கும் முழுமுதல் காரணமான எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி அவருக்கு என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை ஏறெடுக்கிறோம். மேலும் இந்த நாளை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒப்புரவு என்ற பெரும் அருள் அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்து பல பல தயாரிப்புகளை செய்து இந்த நாளை சிறப்பாக அமைத்து கொடுத்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்த எம் பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கும் மற்றும் உதவி பங்கு தந்தைக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த 40 நாட்களாக எங்களை தயாரித்து வந்த எம் ஆசிரியர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். என் ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல பல. மேலும் கருத்தாங்கியது முதல் இந்நாள் வரை எங்களை ஆதரித்து பேணி வளர்த்து வந்த என் பெற்றோரையும் ஞானப்பால் ஊற்றி வளர்த்த என் ஞான பெற்றோரையும் இந்த நாளில் எமக்காக ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். அன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை திரு அவைக்கு தாராளமாய் வணங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழுதுள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவினால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பக்கம் பாடல் ஜோமான கொடுங்க எல்லாருக்கும். பாடல் நீங்க போங்க, ஒருத்தர் ஜோமான கொடுங்க. இந்த பக்கத்துல வண்டி நிறைய 2 வீலர்ஸ் பார்க் பண்ணிருக்கீங்க. பக்கத்துல பாருங்க, அந்த வண்டியெல்லாம் போக முடியல. அந்த போலீஸ் காலம் பக்கத்துல நிறைய வண்டிகளை பார்க் பண்ணிருக்கு. தயவுசெய்து அங்கே இடர்பாடாக இருக்காங்க, வெளியில் வர முடியல. தயவுசெய்து கொஞ்சம் இந்த வண்டிகளை 2 வீலர்ஸை பார்க் பண்ணி எல்லாம் எடுத்து விடுங்கப்பா. தயவுசெய்து அங்கே இருக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 வீலர்ஸ் அந்த பக்கத்தில் பார்க் பண்ணி அத்தனை பேரும் தயவுசெய்து எடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். girls வாங்க, இந்த பக்கம்